ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்ட் டயத்தில் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு மானிட்டைசேஷன் ரிலேட்டடாக. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மானிட்டைசேஷன் இனேபிள் ஆன கிரியேட்டராக இருக்கட்டும், இல்லைனா மானிட்டைசேஷன் இனேபிள் பண்ண போகிற கிரியேட்டராக இருக்கட்டும், இல்லைனா நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூடியூப்பை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, அதாவது டைப் ஆஃப் ஆட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வந்து இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட்ஸ் இருக்கும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவர்லே ஆட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கிப்பபிள், நான் ஸ்கிப்பபிள் இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே ஆட்ஸ் வந்து டெஸ்க்டாப் வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது, டெஸ்க்டாப் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடையூறாக இருக்குது, அந்த வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏப்ரல் 6 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லே ஆட்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃபைன், அந்த ஓவர்லே ஆட்ஸ் வந்து கண்டிப்பாக நானும் பார்க்கும்போது நிறைய டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை பார்க்கும்போது அது ஓரளவுக்கு ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏர்னிங்ஸ் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு அது அதிகமாக தரப்போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நினச்சேன். பட் அகெயின் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயும் சரி, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லேயும் சரி செக் பண்ணி பார்க்கும்போது அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆட்ஸே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆட்ஸ் தான், டைப் ஆஃப் ஆட்ஸ் வந்து நம்ம இனேபிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது டிஃபால்ட்டாக இனேபிள் ஆகிருக்கும் டிஸ்பிளே ஆட்ஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கிப்பபிள் அண்ட் நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமா, முக்கியமான ஒரு அப்டேட்டாக இது இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஏன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பெரிய லெவலில் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூடியூப்பில் எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக இப்போ வந்து வெப்சைட்மான விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னா எல்லா டைமும் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ராப்பராக எந்தெந்த இடத்துலலாம் செட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை ஆட்டோ ஆட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து ஷோ பண்ணிடும். பட் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு டைமும் கிளிக் பண்ணும்போதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வராது. ஸோ இப்படி தான் இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டயத்தில் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆட்ஸில் வந்து ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ் இல்லை, அது சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர்லே ஆட்ஸை தூக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயமும் போயிடுச்சு. ஓவர்லே ஆட்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க அனௌன்ஸ்மெண்ட்டில். ஸோ அது சம்மந்தப்பட்ட தான் அப்டேட்லாம் வந்திருந்தது, ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய சேனலில். பட் இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸையும் தூக்கியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரில. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஒரு வீடியோ மேஜராக அதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக எல்லா கிரியேட்டரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஸோ அதை பற்றின டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் யூடியூப் தரப்பில் நான் பெருசாக வந்து பார்க்கல, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்ததை. ஸோ பார்த்துருந்தீங்க யாராவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லிங்க்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் கிடந்தாலும் வந்து நான் வந்து பப்ளிக் பண்ணி அண்ட் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுமா. அண்ட் இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்விட்டர்லேயும் யூடியூப் தரப்பில் கேட்டிருக்கேன், டீம் யூடியூப்பை டேக் பண்ணி. கொஞ்சம் டிலே ஆனாலும் பிரச்சனை இல்லை, பட் இந்த இன்ஃபர்மேஷனை குயிக்காக அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணும்போது மானிட்டைசேஷன் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் போகும்போதும் சரி, இல்லைனா மொபைல் ஆப்பில் பண்ணும்போதும் சரி, ஜஸ்ட்டு வந்து 3 ஆட்ஸ் தான் இருக்குது. டிஸ்பிளே ஆட்ஸ், ஸ்கிப்பபிள், நான் ஸ்கிப்பபிள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவர்லே ஆட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க யூடியூப்லேருந்து. ஓவரால் இந்த ஒரு அப்டேட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். பேட் அப்டேட் தான், பட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கட்டாயம் விருப்பம் இருந்தேன்னா குயிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.